ஐடியை முடக்கறதுனால ஒன்றும் ஆயிராதுரா. எங்களை பிடிச்சவன் 10,000 பேர் வெளியில இருக்கான். ஏன்னா அந்த 10,000 வியூஸ் போய்கிட்டே தான் இருக்கு, நிக்கவே மாட்டேங்குது. இந்த 10,000 குறையாது ஏறாது. அதுல இருந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த 10,000 பேர் என்ன பிடிச்சவன் இருக்கான். அந்த 10,000 பேருக்கு நாம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்படி 4-5 ஐடியா கொடுப்போம். 10,000 பேர் ரிப்போர்ட் அடிச்சா போதும், அவங்களையும் முடிச்சு விட்டுறலாம். அதனால நாங்க அது எப்படி ரிப்போர்ட் அடிக்கிறது அப்படின்னு நம்மகிட்ட 3 சேனல் இருக்கு, 3 இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்கு, 3 ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு. ஏதாவது ஒரு பக்கம் முடங்கிருச்சு அப்படின்னா உடனடியா நாங்க அந்த சேனல்லையே இல்லை வேற ஒரு சேனல்லையே வீடியோ போடுவோம். எப்படி இந்த நாய்களெல்லாம் ரிப்போர்ட் அடிக்கிறது என்னன்னு நம்ம சொல்லுவோம். அதையும் நம்ம தயாரா இருப்போம். மக்களே, உங்களுடைய ஆதரவுல அடிக்கிறதுக்கு தயாரா இருப்போம். நீங்க இந்த மாதிரி கிக்கி பிக்கி செஞ்சாங்கன்னா நாமளும் கிக்கி பிக்கி அடிக்க வேண்டியதான், சப்பு சப்புன்னு இருக்க வேண்டியதான். சரி, எதுக்கு தாண்டா நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு போய் தேடுனா அதுலதான் இவங்க சல்லி பயல்களோட வேலைகள்லாம் வெளியில தெரியுது. அதாவது 4ஆம் தேதி குஜிலி மஸ்து ரெடி, விஜயண்ணாவை குஜிலி மஸ்து பண்ண போறோம், அதுக்கு ரெடி. அதுக்கு நடுவுலையே குஜிலி மஸ்து பண்றதுக்காக விஜய் என்ன கோயிலு கோலமா ஏறிக்கிட்டு இருக்காப்புல. அந்த பிகைன்ஸ் கட்டைன்னு ஒரு சேனல் இயங்குதுல்ல, நீங்க வந்து நயன்தாரா வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது பாத்திரம் விளக்குனவர், சாம்பார் சட்டி கழுவுனவர், காய்கறி வாங்கி கொடுத்தவரெல்லாம் இன்டர்வியூ எடுத்தீங்க. நயன்தாராவை பக்கத்துல பாத்தீங்களா, சைட்ல பாத்தீங்களா, க்ளோஸ் அப்ல பாத்தீங்களா, இப்பெல்லாம் எடுத்தீங்க இல்லையா? அதே மாதிரி திருச்செந்தூருக்கு நேத்து போயிட்டு அந்த ஐயர்கிட்ட விஜய் அங்கிள் எந்த பேர்ல அர்ச்சனை பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்கணும். கேட்டுட்டு அதை நீங்க உங்க ஸ்டைல்ல பண்ணணும். விஜயநாதன் திருச்செந்தூர் போகும்போது அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, அவர் ஒரு முக்கியமான ஒரு பேர் சொல்லி அந்த பேர்ல அர்ச்சனை பண்ணியிருக்காரு, அந்த பேர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு நீ உங்க ஸ்டைல்ல நீங்க வீடியோ போடுவீங்கன்னு நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். வாழ்க்கையில உருப்படியான ஏதாவது ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஏறும். ஸோ ஒரு டிப்ஸுக்காக நான் சொல்றேன், உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கலாம். அதே மாதிரி ஒரு பிரபலமான ஒரு ஹீரோயினும் ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அதையும் நீங்க சினிமா சேனல் நடத்துறதுனால அந்த இது சேர்த்து சொல்றேன், அவங்களும் யார் பேர்லயே அர்ச்சனை பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதையும் நீங்க வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குஜிலி மஸ்து நிறைய கிடைக்கும். ஸோ கம் டு பாயிண்ட், இவங்க ஏன் ரிப்போர்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐடி எல்லாமே முக்கியமா இந்த சேகுவாரான்னு இருக்கான்ல, அவன்லாம் என்ன செய்ய போறான்னு தெரியல. 4ஆம் தேதி அவன் வந்து ஒரு 4-5 வித்தைகளை கையில வச்சிருக்கிறான். சைலண்டா இருந்து முறைச்சு பார்த்தே ஒரு வீடியோ, அப்படி சிரிச்சே ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடியே ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் வெறுப்பேத்தி குஜிலி மஸ்து பண்ணியே ஒரு வீடியோன்னு நிறைய நிறைய வச்சிருக்கிறோம்.